Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முந்திரி தேவை. இத நான் 1 கப் எடுத்துர்க்கேன். அடுத்து வந்து பிஸ்தா வந்து நான் 1/2 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 டீஸ்பூன் தேவை இதுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்தாவை வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இதை நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அரைக்கிறப்ப ரொம்ப கெட்டியாயிடும். அதனால பவுடர் மாதிரி நம்மளுக்கு வரணுங்கிறதுனால நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்தாவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பிஸ்தா வந்து ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வரும். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இப்போ நான் வந்து சுகர் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நான் சுகர் வந்து பவுட்ரு பண்ணி அரைக்கிறப்பயே 2 ஏலக்காவும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா காய்ச்சி எடுத்த பால் வந்து 1 டீஸ்பூன் அளவு போதும். இப்போ வந்து நான் இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கலர் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். கலர் பவுடர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு பால் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பட் ஆனால் 1 டீஸ்பூன் போதும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். பிஸ்தாவை எப்படி பவுட்ரு பண்ணணுமோ அதே மாதிரி பவுட்ரு பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு வந்து எப்படி பவுட்ரு பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் ஒரே இதுலேயே 1 கப்பையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட வேணாம். ஒரு கப்பை பாதியாக போட்டு அரைச்சி எடுங்க. அப்படி அரைச்சி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த முந்திரி பருப்பில் உள்ள எண்ணெய் பசு வந்து வெளியில் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி வேணுங்கிறதுனால முந்திரி பருப்பை வந்து ஒரே எதிரியாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காமல் விட்டு பண்ணலாம். அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ முந்திரி பருப்பை பவுடராக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஜீரா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீரா பாவு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபி மாதிரி வந்துடும். அதனால ஒரு கம்பி பதம் வர அளவுக்கே நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு கம்பி பதம் அளவு எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வச்சுருக்க ஸ்பூன் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு இது பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இது மாதிரி நம்ம பேன்லேயே ஒட்டாமல் அது மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம பேனை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா ஆற விட போகிறோம். நல்லா ஆறணும். ஆறுனா தான் வந்து நம்ம கை வைக்க முடியும். கை வச்சு பண்ண போகிறதுனால கை பட்டா சூடு தாங்குற அளவுக்கு இதை நல்லா ஆற வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் கீழே ஒரு மாதிரி ஒரு பேப்பர் ஏதாச்சும் போட்டுட்டு மேலே இதை எடுத்து வச்சுட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கையில்
கையிலையோ இல்லை எதுலேயோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நடுவில் கட் பண்ண போகிறோம். நடுவில் கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிஸ்தா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையுமே நம்ம நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் இல்லைன்னா நெய் அது மாதிரி செஞ்சு பால் மாதிரி ஆக்கிக்கும். இப்போ இதை இப்படி இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இதை நடுவில் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இதை மூட போகிறோம். நல்லா சேமாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைடில் இருக்கிற தேவையில்லாத அந்த மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ இந்த ரோலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோல் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒல்லியாக ஆகிற அளவுக்கு, இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம ரோல் பண்ண போகிறோம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், காஜு பிஸ்தா ரோல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் காஜு பிஸ்தா ரோல் வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.